திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சிவாஜியுடன் எதிரில் நின்று வசனம் பேச முடியாமல் சரோஜா தேவி அழுத நிலையில் அவரை தேற்றுவதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படக்குழுவினர் அனைவரையும் திட்டி தீர்த்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். 1963ஆம் ஆண்டு வெளியான இருவர் உள்ளம் படத்தில் சிவாஜியுடன் இணைந்து சரோஜா தேவி நடித்திருந்தார். KV மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருந்தார். LV பிரசாத் இயக்கிய இந்த படத்திற்கு கருணாநிதி திரைக்கதை எழுதியிருந்தார். MR ராதா, TR ராமச்சந்திரன், K பாலாஜி உள்ளிட்ட பல முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தனர். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. படத்தில் நடிக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை நடிகை சரோஜா தேவி பகிர்ந்துள்ளார். நானும் சிவாஜி கணேசனும் பல படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்திருக்கிறோம். அந்த படங்களில் என் நடிப்பு சிறப்பாக இருந்தது என்றால் அதற்கு காரணம் நடிகர் திலகம்தான். அவரின் இருவர் உள்ளம் படத்தில் நான் நடித்திருந்தேன். இந்த படத்தில் அவர் ஒரு பிளே பாயாக நடித்திருப்பார். படத்தின் ஒரு காட்சியில் என்னை பார்த்து, எனக்கு என்ன படிப்பில்லையா, பணம் இல்லையா, அழகில்லையா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற என்று கேட்பார். அவர் கேட்ட அந்த ஸ்டைலில் மயங்கி நான் என் டயலாக்கை மறந்துவிட்டேன். அதன் பிறகு ஒரு ரீடேக் காட்சி, அடுத்து இரண்டாவது ரீடேக் ஆனதும் காட்சி சரியாக வரவில்லை என்பதால் நான் அழ ஆரம்பித்து விட்டேன். நான் அழுதான் நிறுத்த மாட்டேன் என்று நடிகர் திலகத்திற்கு தெரியும். அதனால் அவர் சரோஜா நல்லா தான் நடிச்சா, நீ தான் சரியாக படம் பிடிக்கல என்று கூறி கேமராமேனையும் லைட்மேனையும் சத்தம் போட்டார். அதன் பிறகு என்னை தேற்றி மீண்டும் ஒரு டேக் எடுத்தார்கள். நீ அழகில் மன்மதனாக இருக்கலாம், பணத்தில் குபேரனாக இருக்கலாம், படிப்பில் மேதையாக இருக்கலாம், இந்த மூன்றையும் காக்கக்கூடிய கண்ணியம் உன்னிடத்தில் இல்லை என்று டயலாக்கை சொன்னேன். இந்த டயலாக்கை சொன்னவுடன் அவர் என்னை பாராட்டினார் என்று அந்த பேட்டியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.